ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு 2025 1/11/2025 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான விசுவாவச வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி. தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். துலாம் லக்னம், இருப்பு 2 நாழிகை 40 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:31 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:47 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:31 மணி வரை விருத்தி, அதன் பின்பு இரவு 11:30 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 4:31 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 3:55 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 2:47 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:47 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இந்த பூசம் ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை, ஏகாதசி. கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அதேமாரி பெரிய திருவடி கருடாழ்வார், சின்ன திருவடி ஆஞ்சநேய சுவாமி, ஆண்டாள் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். கரெக்டாக? அதேமாதிரி இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் வந்து சேரும். உங்கள் சங்கடங்கள், சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன் மற்றும் புதன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்றைக்கும் ராகுவோட இணைந்து தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தொழில் வியாபாரம் சூப்பராக போகும், கவலையே பட வேண்டாம். ரொம்ப அற்புதமாக நீங்கள் எப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அற்புதமாக முடியும். அதேமாதிரி உத்தியோகத்திலையும் பார்த்திங்கன்னா, நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். அவங்க எதிர்பார்த்தபடி அந்த பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. வாழ்த்துக்கள். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி கொஞ்சம் கடுமையாக போராடினீங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு
தெளிவோடு போராடுவீங்க. ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் அப்பப்போ சின்ன சின்ன வருத்தங்கள் அப்படியே வந்து போகும். கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாரி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்குங்கிறதுனால சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால் கரெக்டாக உணவு வருது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இன்றைக்கும், சரியா? இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் சந்தோஷம்தான் இருக்கும். ஏன்னா பாகியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். கூட ராகு இருந்தாலும் இன்றைக்கி இந்த குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பாருங்க, சண்டை சச்சரவு அதெல்லாம் ஓயும். அதேமாரி கணவன் மனைவி உறவு இன்றைக்கி ஓரளவுக்கு பலமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிம்மதியான ஒரு பெருமூச்சு கண்டிப்பாக வந்து சேரும். அவாடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நம்ம கவனமாக இருக்கணும், புரியுதா? முக்கியமாக உணவு கட்டுப்பாடு தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக நமக்கு இருக்கணும். அதுமாதிரி வாகன பயணங்கள், முன்னாடி போகிறவன் பின்னாடி போகிறவன் எவனாவது ஒருத்தன் வம்பு கொள்வான் வேணும்ன்ட்டு. சைடில் போகிறவங்க கூட வருவான், என்ன ஏன் நடந்து போகிறவங்க கூட வருவான். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது, புரியுறதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. அவாடா எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி. என்ன குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்று அம்மா மூலமாக வரலாம், இல்லை அப்பா மூலமாக, இல்லை உடன்பிறப்புகள், இல்லைன்னா மனைவி, வாழ்க்கை துணை, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோதான், புரியுதா? இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு அதிரடியான ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான ஒரு முடிவை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள், அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது
கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அதே பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆனாலும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கண்டிப்பாக சில யோகங்களை பெறக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் எந்தவித இடையூறும் இன்றி அருமையாக படிப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான முடிவை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித நிம்மதி குடிகொள்ளும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான ஒரு போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கும் சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுற. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் மனதில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் அந்த வருமானத்தில் பிரச்சனை இருக்குங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்களில் அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே கிடையாது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். வரலாம், இல்லைன்னா அடுத்த நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி கவனமாக இருந்தீங்களா? கப்சிப் காராவடை அப்படி இருந்தீங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும். புரியுறதா? ஏன்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஓரளவுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் குருவோட பார்வையாவது கிடச்சிது. இப்போ குருவோட பார்வையும் இல்லை. அதனால் கவனமாக இருக்கணும். புரியுதா? உத்தியோகத்தில் டென்ஷன் இருக்கும், அதேமாரி வீண் அலைச்சல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி இன்றைக்கி முன்கோபம்,
அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போங்க எல்லாரையுமே. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கூடுமானவரை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே பாலிஷாக போகிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் சக நண்பர்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே கூடுமானவரை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வரலன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் ராகுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இன்றைக்கும் அற்புதமான ஒரு நாள். நேற்றுக்கு ஜாலியாக ஜிம்கானா அப்படின்னு இருந்தீங்களா, இன்றைக்கி அதுக்கு மேலே ஜிம்கானா ஜாலின்னு அப்படி இருப்பீங்க. சரியா? என்ன சூப்பராக இருப்பீங்க. என்ன ஜாலி தான், மணி பர்ஸு காலி தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா குரு வர உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஸோ நல்ல செய்தியெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.